ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்த பாஸ்தா பாக்கெட் தான் இது. இந்த பாஸ்தா ரெசிபி பண்ணுறதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலான்னு நினச்சா இதோட எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சு போயிடும் போலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வெஜ்ஜீஸ்லாம் ஃபைன் சாப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கப் பாஸ்தாவுக்கு 5 பூண்டு, ஒரு பல்லாரியில் பாதி, ஒரு கேரட்டில் பாதி, குடமிளகா இருந்தால் அதுலேயும் பாதி எடுத்துக்கலாம். பேனில் ஒரு ஸ்பூன் பட்டர், ஃபைன் சாப் பண்ண வெஜ்ஜீஸ், ஃபைன் சாப் பண்ண ஒரு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பூண்டோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்ச பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டு பெப்பர் தூள், ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாஸ்தா ரெசிபியெல்லாம் அடிக்கடி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடக்கூடாது. எப்பயாச்சும் நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும் போது ட்ரை பண்ணலாம். அடிக்கடி சமைச்சோன்னா எப்பயுமே இட்லி தோசை சாப்பிட்ற நமக்கு இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக பிடிக்காது. நன்றி.